Hello friends, welcome to my channel. So today is 22nd August and we will discuss the important editorials of the Hindu. And இன்னைக்கு வந்திருக்கிற important editorials என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Beyond Words. So India Pakistan relationship பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இதோடைய கிளிம்ஸ் வெரியும் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன், which is more than enough. Okay, why? Because சில பாயிண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக பேசியிருக்காங்க, which is not important for us. But however இந்த ஆர்டிகல்லேருந்து சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், we will discuss this. Okay, and அதே மாதிரி clearing the path, elephant corridors பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், we will discuss this article in detail. Okay, and அதே மாதிரி high science with low development. So scientific development ஒரு பக்கம் நடந்தாலும் human development அந்த ஃபேஸ்ல இல்ல, it ignores human development அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிற ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல்லேருந்து நிறைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ த ஹோல் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் இதுலேருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங் த ஃபெடரல் லிங்க், ஈவன் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், which is important for your prelims as well as for your mains. So we will discuss this in detail. And அதே மாதிரி இன்னைக்கு வெனஸ்டே இன்டர்வியூ வரும் ஒப்பீனியன் பேஜில். அண்ட் டுடேஸ் இன்டர்வியூ இஸ் ஆல் அபவுட் தி voting method. And friends, I just want to tell you this point. அதாவது என்னன்னா, இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இல்லை ஓட்டிங் மெத்தடை பேஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் யூ கேன் see 1 or 2 ஆர்டிகல்ஸ். சரியா? ஸோ யூபிஎஸ்சியில் இந்த வருஷம் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணியோ கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஆர் ரைட்டிங் மெயின்ஸ் ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ கவர் திஸ் டாபிக். ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூலேருந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம இன்ஃபர் பண்ணலாம். ஸோ வி வில் டிஸ்கஸ் திஸ் இன்டர்வியூ. ஓகே, அண்ட் அதே மாதிரி சிங்கிள் ஃபைல் அண்ட் நோட் புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. சிங்கிள் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஹோலோசீனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. ஸோ இஃப் யூ பிலாங் டு ஜியோகிராஃபி ஆப்ஷனல் தென் கோ த்ரூ இட் ஒன்ஸ், அண்ட் மற்றபடி இது அவசியம் கிடையாது. ஓகே, அண்ட் அதே மாதிரி நோட் புக்கில் வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாயை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், which is not important for us, so we will not discuss this. Okay, so coming to the first article, Beyond Words. And friends, in the first paragraph of the article ரீசெண்டா நடந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க. So for example, இப்போ இம்ரான் கான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. ஸோ அவர் எந்த பார்ட்டியிலேருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் தெரீக் இ இன்சாஃப். ஓகே, அண்ட் அகைன் இவர் இப்போ பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்கிற செர்மனி ரீசெண்டா நடந்தது. அண்ட் அந்த செர்மனியை அட்டென்ட் பண்றதுக்காக நவ்ஜித் சிங் சிது இந்தியால இருந்து போயிருந்தாரு. ஸோ ஈவன் தோ சில கான்ட்ரவர்சி இருந்தாலும் அவர் போய் அட்டென்ட் பண்ணாரு அந்த செர்மனியை. ஓகே, அண்ட் அதே மாதிரி இவர் இந்த எலெக்ஷன் வின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, we have to develop relationship with India. ஸோ இந்தியா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா we will take 2 steps அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் responded with a phone call and என்ன சொன்னார்னா, we will work for peace and development அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது வரையும் இல்லாம இந்தியன் ஹை கமிஷனர்ஸ் வந்து மிஸ்டர் இம்ரான் கானுக்கு ஒரு பேட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த பேட்ல வந்து சிக்னேச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம் இருந்திருக்கு போல. அண்ட் இது வரையும் இல்லாம மிஸ்டர் வாஜ்பாய் இறந்தபோது பாகிஸ்தான்ல இருந்து நிறைய டிப்ளமேட்ஸ் வந்து அந்த ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணாங்க. பிளஸ் பிரைம் மினிஸ்டர் சென்ட் ஹிம் கங்க்ராச்சுலேஷன் லெட்டர். ஏன்னா மிஸ்டர் இம்ரான் கான் வாண்ட் டு டெவலப் எ கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் இந்தியா. ஸோ அதனால பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பாண்டட் தட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் பேட்டி கொடுத்தாராம். அண்ட் இது வரையும் இல்லாம ட்வீட், ஃபேஸ்புக் போஸ்ட், பேட்டிகள், ஸோ இதெல்லாம் நடந்துக்கினே இருக்கு. தட் இஸ் ஆஃப்டர் இம்ரான் கான் கம்மிங் இன் டு பவர். சரியா? ஸோ இந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் ஹவவர் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே, இப்போ இதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் டிப்ளமேட்டிக் கர்ட்டசி. ஸோ ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல எப்படி ஒருத்தர் அடுத்தவங்களை ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி இப்போ நடந்துக்கிறாங்க, in spite of having a harsh relationship அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல. ஓகே, அண்ட் in the second part of the article they try to say that, see, இந்த மாதிரி வெல் சூசன் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு டிப்ளமேட்டிக் கர்ட்டசி காமிச்சிக்கிறீங்க. எஸ், பட் அகைன் திஸ் இஸ் நாட் எனஃப். ஓகே, வை? பிகாஸ் போத் do not have trust with each other. ஸோ ரொம்ப மினிமலான ட்ரஸ்ட் தான் இருக்கு. பட் அகைன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் இஷ்யூவை மிட்டிகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் வை? பிகாஸ் இப்போ டிசம்பர் 2015 பிரைம் மினிஸ்டர் வென்ட் டு பாகிஸ்தான். அண்ட் இதுக்கு ரெஸ்பான்ஸா பட்டான்கோட்ல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தப்பு அவர் திருப்பியும் செய்ய மாட்டாரு. சரியா? பிகாஸ் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டாரு அண்ட் அட்டாக் நடந்திருக்குன்னா ட்ரஸ்ட் இஸ் depleted, right? அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன்ஸ் வேற வரப்போகுது. ஸோ ஈ cannot risk his position. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பிரைம் மினிஸ்டர். அண்ட் அதே மாதிரி மிஸ்டர் இம்ரான் கான் அவர் கூட ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவை மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரணும்னு வைங்களேன். அங்கே ஏற்கனவே அவருக்கு மெஜாரிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ மெஜாரிட்டியில தான் வின் பண்ணியிருக்காரு. பட் he may lose the government அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இது வரையும் இல்லாமல் he has been criticized by many of his fellow members like for having close relationship with India. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல he will not take risk and he will try to be conservative. புரியுதுங்களா? ஸோ this is the reality with respect to 2 nations. But however, நம்ம இந்த டைஸை டெவலப் பண்ணணும்னா or இந்த ட்ரஸ்ட் இஷ்யூவை மிட்டிகேட் பண்ணணும்னா there needs to be step which has to be taken. And அந்த ஸ்டெப்ஸை தான் இந்த ஆர்டிகல் தெளிவாக சொல்றாங்க. And friends, please note these points because
இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தென் யூ கேன் ரைட் டவுன் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து, அதாவது எல்ஓசியில் ஃபர்ஸ்ட் சீஸ் ஃபயர் எடுத்துடுவாங்க. ஸோ ரீஸ்டோரேஷன் ஆஃப் பீஸ் ஷுட் பி தேர் அண்ட் ப்ராக்சி வார் அங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய டிமாண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் தே ஹேவ் டு earn தி குட் வில் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் happens to be a body which controls money laundering and terror financing. சரியா? அண்ட் பாகிஸ்தான் மேல என்ன பிளேம் இருக்குன்னா, they are sponsoring terrorism indirectly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி FATF வந்து சில டிமாண்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஸோ இதை பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இஃப் தே இம்ப்ளிமெண்ட் தோஸ் டிமாண்ட்ஸ் தென் தே வில் earn a good will and we will develop a good economic relationship between the two. அண்ட் இது வரையும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டிகல்ல பார்த்திருப்போம், தட் இஸ் இந்தியா பாகிஸ்தான் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பொட்டன்ஷியல் ஆர் மோர். ஸோ நம்ம பார்த்துருப்போம் லைக் சேல் கோட்டுன்னு ஒரு இடம் இருக்கு திருப்பூர்லேருந்து, வி கேன் செல் காட்டன்ஸ் அண்ட் க்ளோதிங்ஸ். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியல்ஸ் ஆர் தேர். ஸோ இதை நம்ம டேப் பண்ணணும்னா பாகிஸ்தான் ஹேவ் டு ஒர்க் towards FATF, Financial Action Task Force. And friends, இந்த ஆர்கனைசேஷனை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா டைப் FATF Republic IS, you will get the video. Okay, so this happens to be the second point. And again, the third one is with respect to SARC. So after the Pathankot attack, the relationship of India and Pakistan with respect to SARC has depleted a lot. ஏன்னா SARC happened to be a medium where India and Pakistan both were on the same table. But again, இதை ரீஸ்டோர் பண்ணணும். அண்ட் இதுக்காக இந்தியாவும் சில ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வரணும். அண்ட் பாகிஸ்தான் ஹேவ் டு ஃபுல்ஃபில் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் LOC அண்ட் FATF. ஸோ இப்படி பண்ணாங்கன்னா ஒரு குட்வில் கிடைக்கும், ஒரு ட்ரஸ்ட் வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அண்ட் இதுக்காக நிறைய போல்டான ஸ்டெப்ஸ் கூட எடுத்துட்டு வரணும். ஸோ இஃப் போத் த பிரைம் மினிஸ்டர் வாண்ட் டு என்கேஜ் வித் தி சேம் டிப்ளமேட்டிக் கர்டசி அப்படின்னா தென் போத் ஹேவ் டு டேக் தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் இந்த ஆர்டிகலோட கிரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டெவலப் இந்தியா பாகிஸ்தான் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ரைட் டவுன் பாயிண்ட்ஸ். அண்ட் இதில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் டிப்ளமேட்டிக் கர்டசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கிரிக்கெட் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிக்கெட், சினிமா, மீடியா இது மூலியமாக டைஸ் என்கேஜ் பண்ணுறது. ஓகே, அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் with respect to line of control. So அங்க cease fire எடுத்துட்டு வரணும். And the fourth one is with respect to FATF demands. And the fifth one is with respect to SARC. So இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்க உங்க கன்க்ளூஷனாக எழுதலாம். ஓகே, ஃபைன். ஸோ GS பேப்பர் 2ல இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி this article can be useful to you. Fine. And prelims perspectiveல பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்றதுக்கு இந்த ஆர்டிகல் இருந்து ஒன்றும் கிடையாது. ஓகே, now coming to the next article, that is clearing the path. ஸோ எலிஃபென்ட் காரிடார்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. அண்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி வில் லுக் அட் தி பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ இந்தியாவில் எலிஃபென்ட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஆல் ஓவர் இந்தியா. தட் இஸ் டியூரிங் தி முகல் பீரியட். சரியா? ஸோ மிடிவல் இந்தியா அப்போ பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் எல்லா ரீஜனில் இருந்தது. இட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி இந்தியா. பட் இப்போ இதோடைய கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் கிவன் யூ அ மேப் இயர். அதாவது சதர்ன் இந்தியாவில் இருக்கு. ஸோ கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஸோ இந்த ரீஜனில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தெரியும். அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் in Odisha, Jharkhand and a certain part of West Bengal. And northern Indiaல பாத்தீங்கன்னா it is in Uttarakhand and UP. சரிங்களா? ஸோ இந்த மேப்ல இருந்து இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ this happens to be the current distribution of wild elephant in India. So I am talking about wild elephant, forest elephant. சரியா? ஸோ domesticated elephantனா உங்களுக்கு எல்லா கோவில்லையும் கிடைக்கும். That is different. Okay, fine. ஸோ கவர்மெண்ட் இந்த எலிஃபென்ட்ஸ் உடைய ப்ரொடெக்ஷனுக்காக ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க. That was in the year 1992. அண்ட் கவர்மெண்ட்னு சொல்றதை விட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இன் பர்டிகுலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வேர் த ஃபினான்ஷியல் அண்ட் தி டெக்னிக்கல் சப்போர்ட் வில் பி ப்ரொவைடட் பை தி சென்டர். சரியா? ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆப்வியஸா டு ப்ரொடெக்ட் எலிஃபென்ட்ஸ் அண்ட் தேர் ஹேபிடாட்ஸ் அண்ட் தேர் காரிடார்ஸ். அண்ட் அகைன் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் இஷ்யூஸை வந்து மிட்டிகேட் பண்றதுக்காகவும் எடுத்துட்டு வந்தாங்க. பிளஸ் வெல்ஃபேர் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் எலிஃபென்ட்ஸ் ஆர் கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ கோவில்ல இருக்கிற யானை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, it is an example of domesticated animals. So இத பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க with the following objectives. And friends, again, and this project elephant is implemented in nearly about 16 states. புரியுதுங்களா? So obviously elephants எங்க இருக்கோ அந்த ஸ்டேட்ல தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். Okay, now இந்த ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் உடைய அப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக the government has brought in 3 main initiatives அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வந்து elephant reserves and the second one is mic
program, and the third one is elephant corridors. Okay, so elephant reserves அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா in India we have notified 28 elephant reserves. So elephant reservesனா ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் ரீஜன்ல வந்து எங்கெங்கெல்லாம் எலிஃபென்ட்ஸ் ரொம்ப என்டேஞ்சர்டா இருக்கோ இல்ல ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த ரீஜனை வந்து எலிஃபென்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கிடையாது. பட் அகைன் திஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் வில்லேஜஸ், டவுன்ஷிப், அக்ரிகல்ச்சர் லேண்ட், டீ பிளான்டேஷன் அண்ட் so on. ஸோ எலிஃபென்ட் உடைய பாப்புலேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அண்ட் எங்கெங்கெல்லாம் ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வரணுமோ அங்கே எலிஃபென்ட் ரிசர்வை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் இதை யார் நோட்டிஃபை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் வில் பி நோட்டிஃபைட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். புரியுதுங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் ரிசர்வ் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இட் வாஸ் இன் தி இயர் 2001 அண்ட் தட் ஹேப்பன்ஸ் டு பி சிங்பம் எலிஃபென்ட் ரிசர்வ் இன் ஜார்க்கண்ட். அண்ட் கிட்டத்தட்ட வி ஹவ் அனௌன்ஸ்டு ஆர் நோட்டிஃபைடு நியர்லி அபவுட் 28 எலிஃபென்ட் ரிசர்வ். ஸோ எலிஃபென்ட் ரிசர்வ் இருந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஃபண்டு கிடைக்கும். தட் இஸ் ஃப்ரம் தி சென்டர். தே கேன் protect elephants and so on. ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இட் இஸ் இன் அசாம். ஸோ அசாம்ல 5 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு. Okay, and now we'll move on to the second thing, that is MIC program. So this MIC happens to be an initiative of CITES. சரிங்களா? So CITES happens to be Convention on International Trade in Endangered Species of Wild Flora and Fauna. So இதுதான் CITES. And இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்தாங்க that is called as MIC. That is monitoring the illegal killing of elephants. Okay, so இதோட அப்ஜெக்டிவ் நீங்களே சொல்லிடுவீங்க இந்த பேரை வச்சு, that is monitoring. So இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் எடுத்துட்டு வருவாங்க where they will see how many elephants are killed and அதே மாதிரி எலிஃபென்ட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுதா, அதே மாதிரி அந்த ட்ரெண்ட் சேஞ்சஸ்க்காக வாட் ஆர் தி ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வைப்பாங்க. அண்ட் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா they will collect data and இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி they will give it to the government or the state parties so that they can bring in policy measures in such a way that the elephant is protected. Okay, so friends, you need to know that India is a part of MIC. So India is a part of MIC na we also collect data under this. So India la we have notified 10 regions as MIC sites. For example, Nilgiri, Wayanad, Garo Hills, Shivalik Hills and so on. Okay, so in the MIC பிளேசஸ்லாம் அவ்வளோவா அவசியம் இல்லை, யூபிஎஸ்சியில் கேட்டதில்லை. பட் ஃபேமஸான பிளேசஸ் வேணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் நான் இப்போ சொன்ன பிளேசஸ், தட் இஸ் நீல்கிரி, சிவாலிக், வயநாடு, காரோ ஹில்ஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து தே வில் கலெக்ட் தி டேட்டா அண்ட் தே வில் கிவ் இட் டு தி மைக் or the sites, and also will bring in proper policy measures to protect the elephant. Okay, so I hope this is clear. And coming to the third initiative, that is elephant corridor. Okay, so friends, elephant corridor na it is very easy to understand, you must be knowing it. That is inga ஒரு habitat A இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், இங்க ஒரு habitat B இருக்கு. so இந்த ரெண்டு habitatையும் கனெக்ட் பண்ற ஒரு place அதுதான் corridor, ஒரு land, ஒரு piece of land அதுதான் corridor. Okay, and இத elephant காக கனெக்ஷன் பண்றோம்னா அது வந்து elephant corridor. so இப்படி பண்றதுனால elephant can move from place to place, they can migrate and add it to it. man animal conflicts லாம் கொஞ்சம் கம்மி ஆகும் and இத பேஸ் பண்ணி இருக்கிற ecosystem prevail ஆகும். so many advantages are there. okay, and friends, again you need to know one important point, that is இந்த elephant corridors யார் அனௌன்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். and friends, this elephant corridor are identified by Wildlife Trust of India. சரிங்களா? ஸோ வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் என்ஜிஓ, ஒரு நான் ப்ராஃபிட் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் இந்தியா. அண்ட் இவங்களுடைய வேலை என்னன்னா வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வைல்ட் லைஃப் ஹேபிட்டாட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன எடுத்துட்டு வராங்கன்னா இவங்க ரைட் டு பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த ரைட் டு பேசேஜ்ல தே நோட்டிஃபை எலிஃபென்ட் காரிடார்ஸ் ஆர் தே ஐடென்டிஃபை எலிஃபென்ட் காரிடார்ஸ். புரியுதுங்களா? ஐ ஹவ் ஷோன் யூ இமேஜ் ஹியர் which happens to be the front page of that book. and friends, again இது வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வெரியும் தான் செய்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹியர் தே ஆர் இன் கொலாபரேஷன் வித் UK based NGO எலிஃபென்ட் ஃபேமிலி பிளஸ் வேர்ல்டு லேண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு NGO இருக்கு. ஸோ ப்ளீஸ் ரைட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ் அபவுட் வேர்ல்டு லேண்ட் ட்ரஸ்ட். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன் கொலாபரேஷன் வித் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் கீழே தே மே கெட் தி ஃபண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்படி அனௌன்ஸ் பண்றதுனால தே கன்சர்வ் எலிஃபென்ட். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி 3 important initiatives to prevent elephant in India. And friends, again what I want you to do is please write down in the comment box what is the national heritage animal of India, and the answer could be elephant. but again இதுக்கு legal status கொடுத்திருக்காங்களா, அப்படி கொடுத்திருந்தா எப்போ கொடுத்திருக்காங்க இதை எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல என்ன பார்த்திருப்போம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வைல்ட் எலிஃபென்ட் இன் இந்தியா பார்த்திருப்போம். ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் கூட நம்ம பார்த்தோம். தட் இஸ் எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ், மைக் ப்ரோக்ராம் அண்ட் எலிஃபென்ட் காரிடார்ஸ். ஓகே, நோ கமிங் டு தி ஆர்டிகல். ஸோ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்
ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீல்கிரி எக்கனாமிக் காரிடாரில் பேஸ் பண்ணி இருக்கிற ரெசார்ட்ஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a necessary step in order to restore the ecology. சரியா? வை பிகாஸ் இப்போ இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ஹேபிட்டாட் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் ஆடட் டு இட், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா தென் அவங்க மைக்ரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஷுட் நாட் பி அலவ். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, எலிஃபென்ட் காரிடார் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் த மைக்ரேஷன் ஆஃப் எலிஃபென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து ஜெனட்டிக்கலி வயபிளாக இருக்கும். அதாவது இப்போ மைக்ரேஷனே பண்ணலன்னு வைங்களேன் எலிஃபென்ட்ஸை, தென் there is a possibility of a change in their genetics or the other way around. ஸோ இதுக்காக மைக்ரேஷன் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி இவங்க மைக்ரேட் பண்ணாதான் இவங்களை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்பீஷீஸ் வில் ரீஜென்ரேட். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டைகர்ஸ் தே மே போச் எலிஃபென்ட்ஸ். ஸோ இதை வந்து ஒரு ஈகோ சிஸ்டமே நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அண்ட் அகைன் த தேர்ட் ஒன் இஸ், இப்போ இந்த மாதிரி மைக்ரேட்டரி பாத் இல்லைன்னா ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். வை பிகாஸ் தே ஹாவ் டு சி அ நியூ ரூட். ஸோ தே சீக் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் விச் பிரிங்ஸ் தெம் இன் டு கான்ஃப்ளிக்ட் வித் people. And India tourism அதிகமாயிடுச்சு, and especially with respect to these reserves. And இதனால many people are also losing their life. That is because of the conflict with the animals. And also animals lose their life. Okay, so this is the first para of the article. And in the second para, this article tries to say, elephant corridors, a review was published by Wildlife Trust of India. That's our background la paathirpom. Jointly with the Environmental Ministry's project Elephant. And this வந்து last year publish பண்ணாங்க. And இதில் அவங்க என்ன find out பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 101 corridors இருக்கான், that is for elephant. And இதில் கிட்டத்தட்ட 70% of the corridors are used by the elephant regularly. And இதில் 3/4 of the corridors or 75% of the corridors are in southern, சென்ட்ரல் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இங்கே தான் எலிஃபென்ட்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷனே இருக்கு. ஸோ அதே தான் இந்த ஆர்டிகலும் சொல்றாங்க. ஓகே, அண்ட் அகைன் மற்ற காரிடார்ஸ் எல்லாம் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. தட் இஸ் இன் உத்தராகண்ட் அண்ட் யூபி. அண்ட் இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க போற பேசேஜ் ஆர் இவங்க போற காரிடார் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். இட் இஸ் ஒன்லி சம் 100 meters wide it seems. அண்ட் இதுக்காக ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ நீல்கிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், தென் இங்க கிட்டத்தட்ட 6500 எலிஃபென்ட்ஸ் யூஸ் டு மைக்ரேட் இட் சீம்ஸ். அண்ட் இங்க சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 ரெசார்ட் வந்திருக்காங்க இன் ஆர்டர் டு see this or because for tourism. கிட்டத்தட்ட 40 ரெசார்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, and that too without permission. so இதை நம்ம ப்ராப்பரா செக் பண்ணணும். that is no wrong doing should happen and a proper scrutiny should be done. and we need to expand the elephant corridors, and we need to expand in such a way that even private lands can be compromised for this அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதுக்காக ஃபண்ட்ஸ் எடுத்துடுவாங்க. ஸோ ப்ரைவேட் பிளேஸ் கிட்ட இருந்து எடுத்துடுவாங்க, bring in conservation so that their migration pattern is not affected. Okay, and added to it in the article என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 40% of the elephant reserves. Okay, so reserves are vulnerable, and added to it they are not protected because, so in the 40% are not protected because they do not fall under any national park or sanctuaries. so இப்போதான் நம்ம பார்த்தோம், reserves வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் வெறியும் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஈவன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆர் டி எஸ்டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 40% of elephant reserves இருக்குதான் which needed to be protection. so this happens to be one factor. and the second factor is, இந்தியால காரிடார்ஸ்க்காக ஒரு லீகலான ப்ரொடெக்ஷன் கிடையாது எதுவுமே. so we don't have any specific law with respect to it. so அதனால தான் இந்த மாதிரி illegal structures or hotels or resorts are coming up. so these things should be removed அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல முடிச்சிடுறாங்க. okay, so I hope this article is clear to you. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலோடைய கிரக்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலிஃபென்ட் மைக்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அவங்கள ஜெனட்டிக்கலி வயபிளாக வச்சுக்கணும். ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக காரிடார்ஸ் நீட் டு பி ப்ரொடெக்டட். அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும்னா காரிடார்ஸ் தேவை. அண்ட் அகைன் திஸ் குட் சேவ் அனிமல்ஸ் as well as humans. ஓகே, ப்ளஸ் ஆடட் டு இட் எலிஃபென்ட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பப்ளிஷ்டு பை வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வித் தி ஹெல்ப் ஆஃப் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட். அண்ட் இந்தியாவில் கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி காரிடார்ஸ் ஆர் யூஸ்டு ரெகுலர்லி, அண்ட் 3/4 of the corridors are distributed in southern, central and northeastern forest. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு சினாரியோல நீங்க லேண்ட்ஸ்கேப் பாத்தீங்கன்னு வைங்களேன், எலிஃபென்ட் காரிடார் இருக்கு, பட் ஆனா லேண்ட்ஸ்கேப்பை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 meters தான் இருக்குதான். சோ அவ்வளோ நேரோவாக இருக்கு. அண்ட் நீல்கிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்சஸ்ல எல்லாம் பயங்கரமான மைக்ரேஷன் நடக்குது. பட் அகைன் இதுக்கு நம்ம ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். பட் ஆனா we don't have any legal
protection with respect to it. Okay, and the second one is like இங்க tourism ரொம்ப அதிகமாயிடுச்சு, resorts அதிகமாக place பண்றாங்க. ஸோ இதனால corridors are affected. and இது வரையும் இல்லாம இந்தியாவில் 40% of the elephant reserves are vulnerable because they do not fall under wildlife sanctuaries or national parks. So elephant base பண்ணி we have to bring in a legal system or a legal law அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தது எல்லாமே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரைட் டு பேசேஜ் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆர் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இதை பேஸ் பண்ணி சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் ஹை சயின்ஸ் வித் லோ டெவலப்மெண்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகலோடைய கிரக்ஸ் வெரியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டிகலோடைய இஷ்யூவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெதர் த கவர்மெண்ட் ஷுட் கிவ் ப்ரையாரிட்டி டு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஆர் தே ஷுட் கிவ் ப்ரையாரிட்டி டு ஹியூமன் டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ சயின்ஸுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க கவர்மெண்ட். பட் அகைன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்திருக்கிறது தான் இந்த ஆர்டிகல். அண்ட் இந்த ஆர்டிகல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரு, தட் இஸ் பை 2022 we will send a rocket, that is Gaganyaan, and it will be a manned space mission. So we'll raise our tricolor flag அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா our country is facing huge floods. and அதே மாதிரி mob lynching ஒரு பக்கம் இருக்கு. and mob lynchingல கூட பார்த்தீங்கன்னா it is the marginalized people who are getting affected a lot. That is for example Dalits and Muslims. They are more prone to mob lynching when compared to others. So who is responsible for this? It is obviously the state, right? So the state உடைய வேலை என்ன? It is to give protection to the people. and இது வரையும் இல்லாம we claim ourselves that we have a good civilization, ஒரு long lived civilization அப்படின்னு சொல்றோம். see, இப்போ civilization இருந்ததுன்னா then இந்த மாதிரி mob lynching அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவே ரைஸ் ஆயிருக்காது. and added to it, in a democratic nation each and every person has a right to be protected by the state, and it is the responsibility of the government also. so government தன்னுடைய டியூட்டியை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். they cannot run away அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாரு. ஓகே, ஸோ ஒரு பக்கம் ராக்கெட் லான்ச், இன்னொரு பக்கம் mob lynching and floods. what should be given the priority? and second, democratic அஜெண்டாவை பத்தி பேசுறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ if you take people, then there are many people who do not have a capital, who do not have buildings, ஒரு ப்ராப்பரான physical infrastructure கிடையாது, education, health service. so these are lacking in India. and what should be the priority of the government னா, இதுக்காக ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துட்டு வரணும். so this happens to be the democratic agenda. and again author என்ன blame பண்றாருன்னா, இதை விட்டுட்டு what we do is நம்ம ஸ்பேஸ் மிஷன் எடுத்துட்டு வரோம் and இதுல நம்மளுடைய பிரஸ்டீஜை நம்ம பார்க்கறோம். பட் again ஒரு பக்கம் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. that is without these amenities. and added to it, author என்ன சொல்ல வர்றாருன்னா, see, இது இப்போ பேஸ் பண்ணி இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை, ஈவன் இட் வாஸ் ப்ரிவேலிங் டியூரிங் ஆர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆத்தர். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே பீப்புள் வேர் வல்னரபிள். ஸோ பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, தே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜிக்காக அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் மெனி பீப்புள் who were vulnerable. ஓகே, அண்ட் அகைன் கவர்மெண்டோட ஒப்பீனியன் என்ன இருந்ததுன்னா, சி நம்ம நியூக்ளியர் எனர்ஜியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா தென் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் கிடைக்கும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபண்டிங் பண்ணாங்க. பட் அகைன் இப்போ பாருங்க நியூக்ளியர் எனர்ஜியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் ஆடட் டு இட், நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு இது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் இது வரையும் இல்லாமல் வாட் வி ஆர் கோயிங் இஸ் ஃபார் ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி லைக் சோலார் பவர் அண்ட் விண்ட். அண்ட் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கிளீனர் ஃபியூல். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி ஒரு கிளீனர் ஃபியூல் கூட கிடையாது. சரியா? அண்ட் ஆடட் டு இட் ஒன் மே அகைன் ஹேவ் அன் ஒப்பீனியன். அதாவது என்னன்னா, இந்தியா வந்து ஒரு கொலோனியல் ரூல்ல இருந்து இண்டிபெண்டன்ட் ஆன ஒரு நேஷன். ஸோ அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸை காமிக்கிறதுக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் தான், இல்லைன்னு இல்லை. பட் அகைன் வாட் ஷுட் பி தி காஸ்ட் ஆஃப் தட்? ஸோ நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிற சயின்ஸ் அண்ட் பாலிசி ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்காக இருந்ததுன்னா தென் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அகைன் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ப்ரைட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்ல வர்றாரு. அண்ட் ஆடட் டு இட் கிரீன் ரெவல்யூஷனை பத்தி பேசுறாரு. அண்ட் அகைன் ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, see, இந்தியாவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ப்ராப்பர் ஹியூமன் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு கிரீன் ரெவல்யூஷனா. அண்ட் ஆப்வியஸ்லி எஸ், பீப்புள் கெயின்ட் பிகாஸ் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன். அண்ட் இதோடைய அவுட்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாவர்ட்டி, ஹங்கர், மால் நியூட்ரிஷன் எல்லாத்தையும் குறைச்சிருந்தது கிரீன் ரெவல்யூஷன் இன் ஸ்பைட் ஆஃப் இட்ஸ் ஷார்ட் கமிங்ஸ். அண்ட் ஹியர் த ஆத்தர் ஆல்சோ ட்ரைஸ் டு சே தட் கிரீன் ரெவல்யூஷன் லெவலுக்கு ஒரு மேஜரான இனிஷியேட்டிவ் வேற ஏதாவது செக்டார்ல வந்திருக்கா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்காக சயின்ஸை நம்ம யூஸ் பண்ணது வந்து கிரீன் ரெவல்யூஷன்ல வேறியும் தான் தெரியுதே தவிர இந்த மாதிரி ஒரு வைட் ஸ்கேல்ல வேற எந்த செக்டார்லயும் தெரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கிளைம் பண்றாரு. ஓகே, ஆடட் டு இட், இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா ஆத்தர், சி நீங்க இப்போ கூட என்ன செய்றீங்க, இதே மாதிரி தப்பு தான்
தான் செய்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் இன்க்ரீசிங் தி எம்எஸ்பி, ஸோ ஃபார்ம் சப்போர்ட் எடுத்துட்டு வரீங்க பை இன்க்ரீசிங் தி பிரைசஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். பட் அகைன் இங்க நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வரணும். தட் இஸ் நீங்க டெக்னாலஜி எடுத்துட்டு வந்து ஃபார்மோடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஸோ இதை விட்டுட்டு நீங்க ஃபார்மர்ஸுக்கு வந்து அதிகமான பிரைஸ் கொடுக்கறது வந்து இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆர் இட் வில் பி ஒன்லி ஃபார் தி ஷார்ட் ரன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பிளஸ் ஆடட் டு இட் யோர் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே, இப்போ 1970s பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ஒப்பீனியன் பிளேஸ் பண்ணாங்களாம். அதாவது என்னன்னா many are blaming us, that is urban centers மேல தான் நாங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்றீங்க. பட் ஆனா ஒன் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் நாங்க ரூரல் ஏரியாஸ்ல இருந்து தான் ப்ரொக்யூர் பண்றோம். ஸோ அது ஃபுட் கிராப்ஸ் ஆக இருக்கட்டும் ஆர் எனி கிராப்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஸோ இப்போ நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் எடுத்துட்டு வந்தோம்னா டெஃபினெட்லி ரூரல் ஏரியாஸ் தான் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட ஒப்பீனியன் 1970s கொடுத்தாங்க. இப்போ கூட அதே தான் கொடுக்குறாங்க. பட் யூ ஆத்தர் ட்ரைஸ் டு சே அப்போ கூட நீங்க தப்பா தான் இருந்தீங்க, இப்போ கூட தப்பா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. And it is because procurement ஒழுங்காக நடக்கிறது இல்லை. அண்ட் added to it ப்ரொடக்ஷன் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரூரல் இந்தியாவில். அண்ட் இது வரையும் இல்லாமல் ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. தட் இஸ் ஹெல்த் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் லேக்கிங் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கூட ரொம்ப அதிகம் ரூரல் பீப்புளுக்கு. ஸோ அகைன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே யார் எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி தி மார்ஜினலைஸ்டு பீப்புள். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் மிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க விச் இஸ் வெரி குட். பட் அகைன் இந்த ஸ்பேஸ் மிஷன் காஸ்ட்டுக்காக மெனி பீப்புள் are subjected to mob lynching because you are living at the mercy of the mob and Indian democratic values நீங்க லூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தன்னுடைய ஒப்பீனியனை கொடுத்து முடிச்சிடுறாரு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டிகலோட கிரக்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ ஈஸியாக சொல்லிடுவீங்க நீங்களே. தட் இஸ் whether we need to give priority to scientific development or mob lynching and what should be the government responsibility. But again human development இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே ரேஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் ஒன்லி அட் தி காஸ்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இஸ் ப்ரிவேலிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம நியூக்ளியர் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அண்ட் அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் எடுத்துகிட்டு வரல. அண்ட் ஆடட் டு இட் 1970s கிரீன் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் அதோடைய இம்பாக்ட் ஆர் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் ஷுட் பி ஃபார் தி ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு we can write the conclusion. Okay, fine. So ethics paperல essay paperல you can utilize these points to your advantage. Okay, fine. So that's it with respect to this article, friends. And right now I am stopping here. Why? Because இந்த 3 வீடியோஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 minutes ஆயிடுச்சு. So what I will do is I will upload the next 2 editorials by night or by midnight. Okay, so thank you friends, thank you for watching.